ஹலோ ஆல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா பார்பிக்யூ போட போகிறோம் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போய். ஸோ பைக்கிலலாம் ரெடி ஆகிட்டோம், போயிட்டு பார்பிக்யூ கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், கண்டினியூ பண்ணி சிக்கன் பார்பிக்யூ. பார்பிக்யூ எப்படி பண்றதுன்றதை நாங்க வந்து பெங்களூர் தமிழன் சேனல்ல மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவா போட போறோம். எக்ஸ்க்ளூசிவா இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி எந்த சேனலையும் பார்த்திருக்க மாட்டீங்க. அதான் ஃபேமிலியோட போடுறது, ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து. என்னால்வின் ಆಗಲಿಯೋ ಇಲ್ಲ ಲೈಟ್ லைட் ஆன் பண்ணு. லைட் ஆன் பண்ணு. ஆமா, அக்கா சைடுல. ஆமா, உன்னை vlog எடுக்கல ஆல்வின். சரி, ஓகே. ஜஸ்ட் 10 minutes தான் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. சிக்கன் ரெடியாக இருக்குது. நம்ம எல்லோரும் பார்பிக்யூ ப்ரிப்பேர் பண்ணுவோம். நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஏன்னா எல்லா வாட்டியும் நிறைய டைம் நான் தான் போட்டிருக்கேன். எல்லாம் அப்படிலாம் இல்லை, என் தங்கச்சிலாம் உட்காந்து சாப்பிட தான் இல்லை சொல்லுவா, பீஸ் வேகலை ஆல்வின் என்ன வச்சு வேக வைக்கிறியா அப்படின்னு. இன்னைக்கு முழு கோழியாக போடுறது தான் பிளான், பட் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா இருக்கும், பாருங்க பாருங்க. நடந்து போயிட்டு வந்துரும். சரி வாங்க. ஆமா, ஓடுறா. இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலையா? ஸோ என்னோட சேனலில் நியூ மெம்பராக ஆட் ஆயிருக்காங்க. இவங்க வேற சேனல்ல தான் ஆட் ஆயிருக்காங்க. இல்லை என்னோட சேனல் அண்ட் லைஃப் நியூ மெம்பர் பார்த்துக்கோங்க. ஆமா. ஸோ ஃபைனலி அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு பார்பிக்யூ ரெடி பண்றதுக்கு. வெல்கம். நான் எடுக்கிறேன். இல்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் வெல்கம் வீட்டுக்கு வரதெல்லாம் மெமரி. ஃபர்ஸ்ட் டைம் ஆல்வின் வைஷ் வந்திருக்காங்க. ஆமா, போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கனை கழுவுறதுக்கே நாங்க ஃபில்டர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, பாத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த வீட்ல எல்லா பைப்லயும் ஃபில்டர் வாட்டர் தான் ஓடுது. இப்படி எல்லாம் நம்ம பேசி பண்ணணும். அது நான் ஒரு கோழி மட்டும் பீஸ் குட்டி பீஸ் வாங்கினேன், 2 எண்ணம் வந்து இந்த மாதிரி பெருசா வாங்கினேன். சூப்பர்க்கா, போடு. வேற லெவலுக்கா இது. சரி, அவனுக்கு வேலை அதிகமா இருக்கும், சரி வாங்கினேன். அது எல்லாத்துக்கும் வேலை அதிகம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா வாஷ் பண்ணிக்கலாம். சொல்லிடலாம். இங்க என்ன கவர் ஒருத்தனை தூக்கி இந்த பக்கம் வைப்போம், என்ன ஒருத்தியை தூக்கி இந்த பக்கம் வைப்போம். 2 தீ இருக்காங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ற ஆல்வின்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா சில அங்கங்கே முடி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்காக என்ன பண்ணணும்னா அக்கா முதுகுலாம் நல்லா நீங்கள் இதுக்காக சிக்கன் வாங்கும்போது என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து இதை வந்து பார்பிக்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அடித்து சப்பி கொடுத்துருவாங்க. அவங்க சப்பெல்லாம் செய்யல, நம்ம தான் இன்னும் சப்பணும். அக்கா அவன்கிட்ட சொல்லியிருந்தா அவனே சப்பி கொடுத்துருப்பான். லாஸ்ட் டைம் அப்படி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம். ஸோ என்ன கவர். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த கத்தி இருக்குல்ல, அந்த கத்தியை வச்சு அந்த கோழியோட பின்னாடி அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்பிடும். ஸோ பார்பிக்யூ ஃபுல் கோழி பண்ணுறோன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கேளுங்க நீங்கள், ஓகே? ஸோ அந்த இந்த இதெல்லாம் முடி. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். அவசரமாக க்ளீன் பண்ணாதீங்க, டைம் எடுத்துக்கோங்க. நிதானமாக 2 மணி நேரம் க்ளீன். என்ன பண்ணிக்கிட்டோன்னா இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கிட்டோம். ரொம்ப எடுக்காதீங்க, ஓகேங்களா? அதிலோட தயிரை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த கோழி கூட எவ்வளோ நேரம் ஊற வைக்கிங்களோ அவ்வளோ தூரம் சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோழி வந்து என்ன ஆகுனா அந்த நூலாக வரும்ல, அந்த மாதிரி இருந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, 2 லெமன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாத்தையும் புழிஞ்சு ஊற்றணும். அக்கா 4 லெமன் தானே எல்லாமே? ஃபுல்லாக 4 ஓகே. சீட்ஸ் எடுத்துக்கணும்.
சீட்ஸ் வரலையா? சீட்ஸ் எடுத்துட்டேன். எடுத்துக்கணும். அக்கா எடுத்துக்கிட்டா ஓகே. ஒன்றும் இல்லை, என் அக்கா சைட்லேருந்து ஒன்றா எடுத்து தந்துட்டு இருக்கா. அவங்க தான் செஃப், இவங்க வந்து அசிஸ்டன்ட் செஃப். ஏய் அவங்க கை வச்சு சாய்பாபா மாதிரி எங்க அண்ணா கை வச்சோன்னே எல்லாத்தையும். ஸோ சக்தி சிக்கன் 65 ஓகேங்களா, 3 கோழி. அதனால எல்லா இந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுடலாம். ரொம்ப ரெட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, காரம் கம்மி தான் எங்கள் ஒரு சக்தி மசாலா. இவன் 3 அதையே போடணும்னாக்கா நீ வேற. ஐயோ இவ்வளோ நம்பி ஸோ ஆயில் கொஞ்சம் எதுக்காக ஆயில் ஊற்றுறோம் நம்ம? அப்பதான் அந்த மசாலா நிக்கும். இல்ல ஆயில் வந்து ஊத்துனா நல்லா ஜூஸியா இருக்கும். அப்படியா? நீ எங்கே பாருங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. 1 டீஸ்பூன். சால்ட் வந்து டேஸ்ட் தேவையான அளவு. தேவையான உப்பு தேவையான அளவு. ஓகே, இவ்வளோ உப்பு. அதுக்கப்புறம் நக்கி பார்த்து நம்ம இன்னொன்று கொஞ்சம் போட்டுக்கலாம். நக்கி போட்டுக்கணுமா? ஆமாம். இல்ல இது என்ன பண்ணுங்கன்னா சிக்கனை வந்து நீரிக்கணும். ஏன்னா மசாலா வந்து அப்போ தான் எல்லா சைடும் போகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் போதுங்க அக்கா. அக்கா சைடு பிசினஸ் இருக்கு நமக்கு. மாஸ்டர் ரெடி. அந்த மாதிரி தான் போடு. சென்டர் அந்த சைடு லெஃப்ட் சைடு கை எடுத்துட்டோம். கை நேரம் அவ்வளோதான் பிரிக்கும். சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த சாந்து ஓகேங்களா, இதை எடுத்து நம்ம வந்து என்னாச்சுக்கா கையை தள்ளி வச்சு நீ வெட்டுக்கா. கேர்ஃபுல்லாக பண்ணுக்கா. பிடிக்காது, நீ தள்ளி வை கையை. அவ்வளோதான். ஓகே, இந்த அரைச்ச சாந்து வந்து நம்ம வந்து நல்லா எல்லா சைடும் பூசலாம். பூசி கொஞ்ச நேரம் வச்சு அக்கா எலும்பு ஒன்று பிஞ்சிட்டு. ஆனால் எலும்பை பிச்சு எடுத்தா இன்னும் செம்மையாக இருக்கும் தெரியுமா? ஐயோ ஓடிட்டே தான் இருக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க ஒன்ன சுத்தி புடி சுத்தி எப்படி இப்படியா? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணு. நாளையில அத கேமரா ரொட்டேட் பண்ணு. அவ்வளவுதான். ரைட். எல்லாரும் வாங்க. எப்படி இது மேனு என்ன இருக்குது? அவ்வளவுதான் திரும்ப. ஓகே. இதுக்கு ஒரு பாட்டு ஃபேமிலி சாங் ஆட் பண்ணி விட்டுறோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலா. கார்த்திகை சொல்லிட்டு சிக்கன எங்க வீட்ல தான் சிக்கன். இந்த மானத்துக்கு குடும்பம். ஓகே. நாங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிகள். நீ வந்து கையை வாஷ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ. கை ரொம்ப சரி வீடியோல சொல்றேன் நான். அண்ணே உங்களுக்கு நலங்கு வைக்கவே இல்லை வாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மசாலாலாம் போட்ட உடனே தயவு செஞ்சு கையை க்ளீன் பண்ணிட்டு உடனே தேங்காய் எண்ணெய் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. இல்லாட்டி கை எரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு ஸ்டீல் பாடி அப்படின்றதுனால ஒன்றும் பண்ணாது. அப்படியெல்லாம் இல்லை. எங்க அண்ணன் ஸ்பைடர்மேனா பார்ட் டைம் ஜாப் பண்றாங்க. ஆமா, ஸ்பைடர்மேனா பார்ட் டைம் ஜாப் பண்றாங்க. நாட்டெல்லாம் இவனால தான் காப்பி பார்க்க முடியுது. நைட் பேட்மேன், மார்னிங் ஸ்பைடர்மேன். அப்படியா? சரி வா. என்னக்கா வா கேம். அதெல்லாம் எடுத்து நம்ம இது பண்ணோம்ல. ஜஸ்ட் கல்லு இதெல்லாம் வந்து பெங்களூர் தமிழனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். அவங்க நல்லா சிக்கன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா பார்பிக்யூ போடுறதுக்கு அந்த கங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எங்கள் ஸ்டோரேஜில் இருக்குது. அதை போய் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் அட்வென்ச்சர்லாம் பண்ணுவோம். இருட்டுக்குள்ளே போவோம், காட்டுக்குள்ளே போவோம், எல்லாம் போவோம். பார்த்தீங்கன்னா இதான் அந்த உள்ள இருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உள்ள இவ்வளோ பெரிய தவளைங்க. போய் நல்லா போய் சொல்றாங்க. இவ்வளோ பெரிய தவளை உண்மையாகவே இருந்து இந்த நாய் இவன் தான் பயந்து ஓட்டலாம் தவளை மாமா அப்படின்னு. இப்போ பொய்யிட்டான். பயங்கர பெரிய தவளை. அதனால நான் எப்பவுமே உள்ள பாம்பு திருந்து சொல்லி போனால் கஷ்டம். எனக்கே பயமா இருக்கு. இருக்கானே இல்லை மரல
இப்போ மட்டும் ஏன் ஓடுறாங்க பக்கத்துல போய் ஓகே அவ்வளவுதான் ஓகே கீழே ஃபுல்லா ஐயோ அவங்களுக்கு கவர் பண்ண கப்பல் கோல்ஸ் இல்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க ஓகே நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தரை கட்டிட்டு வந்து பாம்போல தனியா நிக்க விட்டுட்டு இருக்கோம். அப்படியா? சுதி சுதி இந்த அவ்வளவுதான் இது எப்படி ஜூம் பண்றது? ஃபிளாஷ் எடுத்து ஜூம் பண்ணு. அதான் 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 போகுது அந்த போய் இல்ல இது என்ன சொன்னா அதுக்குள்ளதான் எலியெல்லாம் இருக்குது. பரவாயில்ல கவலை. ஐலாண்ட் எலி சுத்தி சாப்பிடுவாங்க. ஆமா அவங்க வந்து யம்மி வாழை வச்ச விட இது என்னது இப்படி இருப்பாங்க. அது தென்னை இது இளநீ இது. நானும் சில பேர் வந்து புழு பிடிச்சி திம்பாங்க தெரியுமா, அந்த புழு மாதிரி இருந்துச்சு. ஆஃப் பண்ணிட்ட டால்வின் இப்போ. டன்னு டன். எங்க பாலாக்கா வீட்டுக்கு வாங்க. கூமப்பட்டி எனக்கு கூமப்பட்டி வீட்டுக்கு வாங்க. சுஜி எடு சுஜி ஓகே ஸ்கேன் பண்ணவோ எதுக்குமே போகாத வேஸ்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கோல் மேலே வச்சிட்டோம். கீழே ஒரு நெட் இருக்குது. அந்த நெட்டு கீழே வந்து அந்த நெட்டு கீழே சில ஓலைகள் வச்சிருக்கோம். அப்புறம் வந்து சுஜி சூடகம் 2 உடச்சு போட்டுங்க. அப்புறம் நெருப்பு நல்லா பத்து. இப்படி மடக்கிட்டு தூங்கும்போது சப்போஸ் மாதிரி இதுல இழுக்கு ஓடுது. அப்புறம் பஸ்ல சேர்ல உட்காரும்போது இந்த கால் வலிக்கும். எனக்கு இந்த இடத்துல இது வரைக்கும் பிடிக்கும். இப்போ அந்த எக்ஸஸ் பண்ணறது பரவாயில்ல. நான் போட்டு ஒரு 4 இது ஸ்டெப் நல்ல ஐடியா இல்ல. கேம்ப் ரைட் பண்ணி விடுறது. நம்ம அங்க பாட்டு பண்றப்ப பண்ணலாம். நம்ம பால் பால் போட்டுட்டு இருப்போம். கீழே பால் இருக்குது. அங்க ஜெல் கிடைக்குமே, ஆயில் கிடைக்குமே. ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணாங்க. மாமா உங்க அச்சா இல்லை படவே இல்லை. உள்ள விழுந்துற மாதிரி. நெக்ஸ்ட் மண்ணெண்ணெய் வேண்டாம்ல? அது ஆல்ரெடி நல்ல காரை இதாக இருக்கு. இது ஒண்ணு பிடிக்கும். இன்னும் கிட்ட கொண்டு வாங்க. அவ்வளவுதான். இன்னும் கிட்ட கொண்டு அப்படியே ஃபயர் ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் பிடிச்சி தண்ணி. போகும்போது 2 மீன் போட்டுல நின்று சுட்டுக்கலாம். வளர்ந்துருக்கும். தண்ணி ஊத்திட்டாங்க. தொட்டில பின்னாடி போடலாம். அங்க கட்டிக்க. அதல போட்டு பார்க்க தண்ணி நிறைய பேஸ்ட் பண்ணி சொல்லிரு. பாசிவே யார மாத்தி. இந்த இத வச்சு தள்ளி வைடு. இந்த கம்பு இத வச்சு தள்ளி விடு. நான் பெரிய எடுத்து அன்பார்ச்சுனேட்லி மழை பெஞ்சதுனால இப்போ நான் கொடை பிடிக்க போறேன். இல்ல இந்த புக்ல போனோம் போட்டோம். அவ்வளோதான். கடவுள் பார்த்து பாரு. உள்ள உள்ள போறோம். இங்க பாரு வேகமே இல்ல. ரொம்ப நேரம் வர. நம்மள வந்து வாழ்த்து போயிடலாம். பாய் உள்ள தள்ளி போடு, வலிக்காம இருக்கும். நம்ம அது பழகும். அது அங்க போ. தூக்கி போடாது. தாங்க தாங்க ஆயில அந்த எனக்கு தெரியுங்க. பாருங்க வியூவர்ஸ் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காகலாம் இல்ல அவன் சிக்கன் சாப்பிடுறதுக்காக. என்ன பண்றது? எப்படிலாம் பால் பாண்டி இது தான வைக்கணும். எது? நானே நானும் கீழே வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் அம்ரலா இது பாஸ் போட்ல போயிடுச்சு. அவ்வளவுதான் ஒரு செகண்ட் தான். கொஞ்ச நேரம் தான். ரெயின் கான். எல்லாம் ஓடணும். சரி ஓனமா. இல்ல மழை பெய்ச்சு. அம்ரேலா பாபிக்யூ பண்ணிருப்பாங்க. அது 5000 5000. ஆமா நான் போயிச்சு. இங்க உட்கார்ந்தா போச்சு. இல்ல இல்ல சிவகாசி படத்துல உங்களை தானே ஈஸிக்குள்ள போட்டுக்கணும். ஆனா இவன் சைஸ் கொஞ்சம் அந்த விஜய் இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தெரியுமா முன்னாடி? ஆமா அப்படியாமா? மிதிச்சேனா This is our vlogger. பாருங்க. எதை ப்ரோ நாங்க எப்படிங்க ப்ரோ இல்ல ப்ரோ லாஸ்ட் டைம் அப்படி பண்ணவே இல்ல. அதுவா எல்லாரும் விடுங்க. அப்படியே நடக்கறாங்களா? கவர் பண்ணுங்க. எல்லாம் பெரிய பெரிய பீஸா தான் இருக்கு. அப்படி பண்ணிக்கலாம். அவன் நான் எல்லாம் எடுத்தா கட் பண்ணிட்டு கொஞ்சம் தான் போடுறான். அதுதான். கெஸ்ட் பேரண்ட்ஸ் ஏன் போட மாட்டீங்க? அதெல்லாம் போணும் இல்ல அது கீழோடி பத்திருச்சு. நான் மேல போட்டு சும்மா போட்டு இத பாத்து. ஐயோ டான்ஸ் போடுங்களேன் உங்க வியூவர்ஸ்க்காக. நீ ஃபைல போட்டு அது இந்த மலை கிடையாதுங்க. நம்மளுக்கு போட்டு நீங்க உங்களுக்கு நினைவு பிடிச்சிருக்கீங்க. அது ஒண்ணும் செய்யாது. அந்த ஒண்ணே தான் வைக்க முடியுமா? கேப்ல சின்ன சின்ன பீஸ் வச்சு அத பாக்க எலி அடிச்சு இப்படி எலி படுத்து கிடக்கும்ல அந்த மாதிரி இருக்கா? எலியா அணிலா? இந்த மிஸ்டர் வின் படத்துல சிக்கன் காட்டுவாங்க அந்த மாதிரி. சப்பி ஆல்வின் கோழி கோலி பார்பிக்யூ மாதிரி இல்ல தந்தூரி. கோல் பார்பி. அடிச்சு வச்சு பாரு காமியது. ஆமா கத்தி இருக்கா? என்ன சி? அன்னைக்கு இப்படிதான் வெந்துச்சு. அங்க சின்ன பீஸ்ங்க. அங்க சின்னல வச்சு கொண்டாங்க. சின்னல வச்சு பார்க்கலாம். ஆமா ஆல்ரெடி உள்ள வந்து வெந்திருக்காத அண்ணே வெளியில தான் உள்ள வேகல. கத்தி இருக்கா? வேகலன்னு சொல்றீங்களா? அப்படியா? அப்ப இந்த பக்கம் மட்டும் வேக வைக்குமா? பீஸ் கட். one more plate. ஆல்வின் ஹாய்
நாங்க இப்படி சிக்கன் செம்ம டெம்ட் ஆகி எச்சுவது நாக்குல. ஃபாரின்காரங்க இந்த முட்டை இதை பிடிச்சி ஓகே சிக்கன் சாஸ் எங்க பிரணவ் வேணுமா அம்மா சாஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப சின்னதா இருந்தாங்க பீஸ் கீழ உள்ள எடுக்க மாட்டேங்குது அக்கா இதை பாதி வெட்டுங்க. அக்கா இதை வெட்டி கேப் வந்து பெரிய சும்மா